உறவை, ஒரு புதிய சுகத்தை, ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காகவே வானத்தின் ஜன்னல் திறக்கப்பட்டு உங்களுக்காக, பிரத்யேகமாக உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக, இந்த சபைக்காக தேவன் வானத்தின் வாசலை பிரத்யேகமாய் திறந்து வைத்திருக்கிறார். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்கள் ஆனந்தம் நீ எனக்கு. செடியின் கீழிலும் உம் சமூகம். இதோட வாழ்க்கை போது நீங்க நினைக்கிறீங்களா? இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று நினைத்த இடத்துல தேவன் உடைய நம்பிக்கையா இருக்கிறார், புதிய காரியத்தை செய்கிறார். அவருடைய பிரசன்னத்தால் புதிய காரியத்தை. என் சொத்து நீங்க தான் ஆண்டவரே. லேவியர்களுக்கு வேதம் சொல்கிறது, தேவனே சொத்தா இருந்தாராமா. நீங்களும் நானும் தேவனுடைய ஆசாரியர்களா இருக்கிறோம், ராஜரீக ஆசாரியர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி புண்ணியங்களை அறிவிக்கும்படியான பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோமோ. தெரிந்த நாணலை மங்கி எறிகிற திரி அணையாதிருக்கிற தேவன், உடைய புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறவர், விடுதலை தேவன் இயேசுவர். ரெண்டு கரங்களை வானத்தை உயர்த்தி, நீரின் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் நமக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேரம் நம்முடைய கரங்களை உயர்த்தி என் கையை பிடிச்சுங்க ஆண்டவரே, என்னுடைய வலது கையை பிடிச்சுங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துடைய வலது கையை பிடிச்சுங்க ஆண்டவரே, என் சபை மக்களுடைய வலது கையை பிடிச்சுங்க ஆண்டவரே. பயப்பட்ட நேரத்தில் பயப்படாது, உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். யார் கைவிட்டாலும் என் கை பிடிச்சிருக்க நீ பாரு. என் வலது கையினால உன் வலது கை நான் பிடிச்சிருக்கிறேன். எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற இயேசு மிக பெரியவர். நீங்க தான் என் சொத்து ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய சுதந்திரம் ஆண்டவரே.